ஹலோ வியூவர்ஸ். கொத்தூர் ரிவ்யூஸில் நம்மளுடைய 4வது வீடியோ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பை பற்றி சொல்லலாம் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கொத்தூர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டரில் தான் வந்து இந்த ஒரு நீர்நிலையம் இருக்குது. பொதுவாக வேலூர் மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஆற்றுல தண்ணி வந்தால் ஒரே குஷி தான். எல்லோரும் போயிட்டு பைக்கில் காரில் போயிட்டு நின்று வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஆற்றுல வந்து நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் பிளான் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ 2 பைக்கில் கிட்டத்தட்ட 6 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஹைவேஸ்லேருந்து எக்ஸாக்டாக இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா வீடியோ நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடம் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கும். புத்துக்கோயில் பக்கம் இருக்கிற பாலரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புத்துக்கோயிலை பற்றி ஒரு சில சிறப்பெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்துக்கோயிலுக்காகவே ஹைவேஸ் ஒரு ஃப்ளைஓவர் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த புதுசாக பைக் கார் வாங்கினவங்க எல்லாமே இந்த கோயிலில் தான் பூஜை போட்டு ஃபஸ்ட்டு இந்த காரோ பைக்கை வந்து ஓட்டுறாங்க. ரொம்ப ஒரு சத்தியம் வாய்ந்த கோயில். சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் போகிறவங்க இந்த கோயிலை நிறுத்தி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் சொன்னபடி இன்றைக்கி வந்து பாலார் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஸோ நாங்கள் வரப்போ ஆல்மோஸ்ட் இந்த தண்ணி கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ வந்து ஆகிட்டு இருந்தது. ஸோ இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோயிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த வீடியோவில் சம்திங் நீங்கள் நார்மலாக பார்க்குற விஷயங்களோட சம்திங் லைக் எக்ஸ்ட்ராடினரியாக நாங்கள் வந்து காட்டுறோம். ஸோ பாலார் எக்ஸாக்ட் அந்த கோயிலேருந்து ஒரு இன்டீரியர் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இன்டீரியரில் போயிருந்தோம். ஸோ பாலார் ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே நாங்கள் வந்து நிறைய சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம். முறுக்கு, குழிப்பணியாரம், பஜ்ஜி, போண்டா, முட்டை போண்டா, தென் நிறைய விஷயங்கள் நாங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து. ஸோ என்ன எங்களோட பிளான் அப்படின்னா, ஒரு 6 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஸோ பயங்கரமாக பசி எடுக்கும், சரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஸோ அப்படியே ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. ஃபஸ்ட் நீங்கள் கோயிலுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக கோயில் அந்த இதை க்ராஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னா எக்ஸாக்ட் பேக் வந்து இங்கே பார்க்குற லொக்கேஷன் தான். ஸோ இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால ஆக்சுவலாக கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸோடு வந்து இங்கே வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் போனோன்னே எங்களை வெல்கம் பண்ணாங்க. ஒரு குட்டி நாய் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஓகே, அதை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கூட ஜாலியாக அங்கே சமைச்சி சாப்பிட்டு ஒரு 1 டே கம்ப்ளீட்டாக 1 டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த பாலார் பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து சொல்கிறோம். இந்த பாலார் வந்து ஆக்சுவலாக 3 ஸ்டேட்டை வந்து கடந்து வருது. ஆக்சுவலாக இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற நந்தி ஹில்ஸ். ஐ திங்க் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து நம்மளுடைய பாலார் வந்து உருவாகுது. ஸோ அங்கேருந்து ஒரு 93 கிலோமீட்டர் எக்ஸாக்ட் கர்நாடகாவிலேருந்து வந்து ஆந்திராவில் ஜாயின் அடிக்குது. ஸோ ஆந்திராவில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி தென் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வாணியம்படி கிட்ட புத்துக்கோயில், அதாவது கரெக்டாக நாம் இங்கே இருக்கிற இடத்துல தான் வந்து ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வந்து ஜாயின் அடிக்குது. ஸோ கரெக்டாக அப்படியே வாணியம்படி, ஆம்பூர், குடியாத்தம், பள்ளிகுண்டா, வேலூர், தென் வாலாஜாபேட், செங்கல்பேட், கல்பாக்கம் போயிட்டு கடலை வந்து கலந்துடுது இந்த பாலார் ஆறு. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலார் வந்து லைக் ஒரு புனித தலமாகவும் இருக்குது. நீங்கள் பாலாருக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அங்கங்கே தண்ணியில் இறங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு சில ஆழமான இடங்களும் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன அறிவிப்பு பலகைகளும் கல்லுலையும் எழுதியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சேஃப்கார்டாக இருங்க. ஃபேமிலியை கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஆழமான இடங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய கல்லுங்கள் இருக்கிறதுனால நிறையா நீச்சல் தெரிஞ்சவங்களே கொஞ்சம் தடுமாறுறாங்க இந்த மாதிரி இடங்களில். ஸோ இப்போ நாம் வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, லைக் பாலார் அந்த கோயிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்டர்னலாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறதா வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ட்ரெக்கிங் என்விரான்மெண்ட் மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கல் மேலே நிறைய ஏறி இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்க இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த கல் மேலேங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து கூப்பிட்டு போங்க. அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி போனீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க.
ஸோ நம்ம ஊரை நாம் தான் கொஞ்சம் இதாக வந்து பார்த்துக்கணும். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வராமல் டேரெக்டாக வந்து கோயில்கிட்ட நிறைய டஸ்ட்பின்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே போடலாம். தென் வந்து நாங்கள் அந்த ஆரோட எக்ஸாக்ட் ஓரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைக் தண்ணி ஓர சத்தம் எங்களுக்கு லைட்டாக வந்து கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா கல்லுங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்குது. ஸோ ஒரு சில முள்ளுங்க அப்படி எல்லாமே கூட இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஃபேமிலியோடு வரவங்க வாங்க. ஸோ நம்ம ஆற்றுக்கிட்ட வந்துவிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லைக் ஆரோட எக்ஸாக்டாக வந்து இது. ஸோ ஈவனாக இருக்கும். நீங்கள் தெரியாத இடத்துலேருந்து தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. ஸோ நாங்கள் பாருங்கள், ஒரு சில இடத்துல வந்து ஆற்றுல இறங்கி ஆப்போசிட் கார்னருக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம குட்டி நீர்வீழ்ச்சி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யூ கேன் ஃபீல் தட் அந்த நீர்வீழ்ச்சியோட சத்தம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கேட்க. அங்கங்கே குட்டி குட்டி மீன்களும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து க்ராஸ் பண்ணணும். கல் வந்து நிறையா பாசி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் காலெல்லாம் பார்த்து வச்சு இங்கே க்ராஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரீங்க இல்லை சேஃப் கார்டாக வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வாங்க. ஃபேமிலியோடு வரீங்கன்னா தயவு செஞ்சு லைக் ஃபேமிலியை கூப்பிட்டு வரது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி இல்லை. ஏன்னா நிறைய பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. வழிங்க நீங்கள் மறந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா கோயில்கிட்டேயே நீங்கள் அங்கேயே குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஜாலியாக தண்ணியில் குச்சி குச்சி விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதை நாங்கள் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணோம். தென் இது பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து மூவி ஷூட்டில் வர மாதிரியே ஒரு ஃபீல் எங்களுக்கு. ஸோ 2 சைடும் வந்து அந்த பில்லு வந்து அழகாக வேறு லைக் 6 to 7 அடி வந்து வளர்ந்துருக்கு. நாங்களே வந்து மறைஞ்சிட்டோம், எங்களோட ஹைட்டாக இருக்குது அந்த பில்லுங்க. ஸோ மணலும் அங்கங்கே வந்து நிறையா இருக்குது. ஸோ எப்படின்னா லைக் வந்து ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் ஒரு பீச் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ மணல், தென் தண்ணி, தென் பாறை, அந்த மாதிரி ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்துவிட்டோம். தென் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிறதா சொன்னாங்க, ஒரு 1 கிலோமீட்டர்ஸ். ஸோ எக்ஸாக்ட்லி ஓகே. ஸோ இந்த இடம் தாங்க நாங்கள் சொன்னது ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு. தண்ணியோட வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு சில இடங்கள்லாம் ரொம்பவே ஆழமாக இருந்தது. நாங்கள் அதை ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப கூடவே கொஞ்சம் பயந்து தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா ஃபோன் உள்ளே போட்டுருவோமோ இல்லை வந்து இதாக இருக்குமோன்னு பயந்து தான் நாங்கள் எடுத்தோம். இப்போ வந்து தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. தென் வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருங்க இந்த மாதிரி பாலாறு வரப்போ. ஏன்னா நிறைய ஆழமான இடங்கள் இருக்கனால நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு தண்ணியில் வந்து இறங்காதீங்க. தென் ஸ்நாக்ஸ் பீரியடில் யாராச்சும் இருந்தால் இங்கே வந்து பொரி உருண்டை வந்து லைக் 20 ரூபாய்க்கு வந்து 3 பொரி உருண்டை கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். தென் அந்த கோயில் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸுக்கு தேவையான சின்ன வந்து விளையாட்டு பொருட்கள் எல்லாமே அழகாக வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கலாம். தென் வந்து நாங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு அப்படியே வரப்போ புத்து கோயில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். ஸோ நீங்கள் பாலாறு பிளான் ட்ரிப்பை வந்து இது பண்ணிங்க அப்படின்னா புத்து கோயில் அலாங் வித் பாலாறு 2 பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரிவ்யூ பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டில் தென் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களோட எல்லா வீடியோஸும் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரிவ்யூ பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.